6000 கோடிக்கு ஆப்பு. பிளான் போட்டு அடித்த மோடி. திருடனுக்கு தேள் கொட்டியது போல் வெளியில் சொல்ல முடியாமல் மொத்த தூக்கத்தையும் இழந்து தவிக்கும் ஸ்டாலின். அமித்ஷா நிர்மலாவை சந்தித்து மன்றாடிய கனிமொழிக்கு டெல்லி கொடுத்த பேரதிர்ச்சி. வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் உள்ள திமுக 2021ஆம் ஆண்டில் தங்கள் ஆட்சிக்கு வந்தபோது அதற்கு முந்தைய அதிமுக ஆட்சியை மிக கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். காரணம், அவர்கள் அரசு கஜானாவில் எதையுமே வைக்கவில்லை, மாறாக தமிழ்நாட்டின் மீது ஏகப்பட்ட கடனைத்தான் வைத்திருக்கிறார்கள் என்று மு.க. ஸ்டாலின் விமர்சித்தார். ஆனால் இப்போது பார்த்தால் இவரும் தமிழ்நாட்டை அதே நிலைமைக்கு தான் ஆளாக்கி வைத்திருக்கிறார். ஏராளமான இலவச திட்டங்களை அறிவித்து அதற்கு மாதந்தோறும் பணம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மாதந்தோறும் தமிழ்நாட்டின் மீது கடனை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி அதிமுகவை போலவே திமுகவும் தங்களது சுயநல அரசிற்காக தமிழ்நாட்டு மக்களை கடன்காரர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு மாநில அரசு சார்பில் தனிப்பட்ட முறையில் பல வரிகளை போட்டுக் கொண்டிருந்தார். இந்த வரிகள் மூலம் மத்திய அரசுக்கு எதையும் கொடுக்காமல் மொத்தத்தையும் தானே சுருட்டி கொண்டு வந்தார். இப்படி மு.க. ஸ்டாலின் மட்டுமின்றி இந்தி கூட்டணி கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநிலங்கள் எல்லாமே இந்த வரி விதிப்பு சத்தமில்லாமல் நடைபெற்று வந்தது. இதை உளவுத்துறை மூலம் கண்காணித்துவிட்ட பிரதமர் மோடி, இப்படி இவர்கள் இஷ்டத்துக்கு வரி விதிக்கவிட்டால் மக்களை கசக்கி பிழிந்து விடுவார்கள். எடுத்ததற்கெல்லாம் வரி போட்டு தாங்கள் கோடி கோடியாக குவித்துக் கொண்டிருப்பார்கள். அதனால் இவர்களிடமிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் வேறு மாதிரி திட்டம் தீட்ட வேண்டும் என்று பிரதமர் மோடி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போதுதான் ஜிஎஸ்டி என்ற ஒரு வரியை கொண்டு வந்து நாடு முழுக்க மக்கள் பயன்படுத்தும் பொருட்கள் மீது 10%, 18%, 28% என்று வரியை வாங்கி அதில் மத்திய அரசுக்கு பாதி, மாநில அரசுகளுக்கு பாதி என்று பிரித்து விடலாம் என திட்டமிட்டுள்ளார்கள். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் இப்படி ஜிஎஸ்டியை மத்திய அரசுக்கு அனைத்து மாநிலங்களும் அனுப்ப வேண்டும், அந்த பணத்தை தான் நாங்கள் ஆளுக்கு பாதியாக பிரிப்போம் என்று கூறிய பிரதமர் மோடி, இனிமேல் மாநில அரசுகள் தனிப்பட்ட முறையில் யாரும் வரி விதிக்க கூடாது, வரி என்பது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும் என்று அனைத்து மாநில அரசுகளையும் அழைத்து ஒப்பந்தம் போட்டுவிட்டார். இதன் காரணமாகவே தற்போது எந்த மாநில அரசுகளுக்கும் தனிப்பட்ட முறையில் பொருட்களின் மீது வரி போடுவதற்கு அதிகாரம் இல்லாமல் போய்விட்டது. அந்த அளவுக்கு மொத்த அதிகாரத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்ட பிரதமர் மோடி இப்படி ஜிஎஸ்டி வரி வாங்கி மாதந்தோறும் பாதிக்கு பாதி தொகையை தங்களுக்கு அனுப்பி வைத்ததால் அனைத்து மாநில அரசுகளுமே மகிழ்ச்சியில் இருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் சமீபத்தில் இந்திய மக்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்கப் போவதாக சொன்ன பிரதமர் மோடி ஜிஎஸ்டி வரியில் மிகப்பெரிய திருத்தம் கொண்டு வந்துள்ளார். 28% வரி விதித்த பொருட்களின் வரி இனிமேல் 5% குறைய போகிறது. இப்படி ஒவ்வொரு பொருளின் வரியும் பல மடங்கு குறைத்துள்ளார். இதனால் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கடந்த 8 ஆண்டுகளாக ஜிஎஸ்டி வரி என்ற அடிப்படையில் ஒவ்வொரு பொருட்களுக்கும் 18, 28% வரி கொடுத்து வந்த மக்களுக்கு இப்போது 5% குறைவதால் மிகப்பெரிய வரி சுமை குறைந்து நிம்மதி பெருமூச்சு விடப் போகிறார்கள். இதனால் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பை அனைத்து மக்களும் வரவேற்று மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் இந்த குறைப்பினால் மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளுக்கும் சரியான செக் வைத்துள்ளது. அதாவது ஜிஎஸ்டி வரி விகிதம் குறைக்கப்படுவதால் இனிமேல் 5% வாங்குவதனால் தான் பாதியை மாநில அரசுகளுக்கு கொடுப்பார்கள். இது அவர்களுக்கு மிகப்பெரிய பற்றாக்குறையாகிவிடும். இதுவரை தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் மாதந்தோறும் 6000 கோடி ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசிடமிருந்து வாங்கி வந்தார்கள். ஆனால் இப்போது இந்த 6000 கோடிக்கு மிகப்பெரிய ஆப்பு வந்துவிட்டது. மற்ற விஷயமாக இருந்தால் இதற்கு எதிராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடுமையாக கொந்தளித்திருப்பார். தனக்கு 6000 கோடி போனதால் மத்திய அரசு நம்மை ஏமாற்றுகிறார்கள், தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள் என்றெல்லாம் கொந்தளித்திருப்பார். ஆனால் இப்போது மத்திய அரசு நேரடியாகவே இந்த வரியை குறைத்து மக்களின் வரி சுமையை குறைத்து விட்டிருப்பதால் வரியை குறைப்பதற்கு எதிராக தான் போர்க்கொடி பிடித்தால் தமிழ்நாட்டு மக்கள் தனக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் என்பதால் தான் இந்த விஷயத்தில் மு.க. ஸ்டாலின் திருடனுக்கு தேள் கொட்டியது போன்று இதை வெளியில் சொல்ல முடியாமல் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறார். என்றாலும் தற்போது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் இன்னும் அதிகப்படியான மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்கப் போகிறார் மு.க. ஸ்டாலின். இதன் காரணமாக தேவைகள் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. அதனால் வேறு ஏதாவது ஒரு வகையில் தமிழகத்துக்கு கூடுதல் வரி ஒதுக்க வேண்டும் என்று தனது தங்கையான கனிமொழியை மத்திய அரசிடம் தூதுவிட்டு உள்ளார் மு.க. ஸ்டாலின். கனிமொழியை பொறுத்தவரை பாஜகவுக்கு எதிரான அரசியல் செய்தாலும் கூட பாஜகவின் முக்கிய புள்ளிகளிடம் திரைமறைவில் ரொம்பவே நெருக்கமாக இருந்து காரியங்களை சாதித்துக் கொண்டு வருகிறார். அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட அனைவரிடத்திலும் அவர் எப்போதுமே ஓவர் நெருக்கம் காட்டி வருகிறார். அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு டெல்லி சென்ற கனிமொழி அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து திடீரென்று ஜிஎஸ்டி வரியை குறைத்து விட்டதால் எங்களுக்கான வரி வருமானம் 6000 கோடி போய்விட்டது, இதை நம்பிதான் தமிழக முதலமைச்சர் பல இலவச திட்டங்களை அறிவித்திருக்கிறார், இப்படி வரியை குறைத்துவிட்டால் நாங்கள் எப்படி இலவசங்களை கொடுப்பது என்று வரியை உயர்த்தி எங்களுக்கு மாதந்தோறும் பெரிய வருமானம் வருமாறு ஒரு வழிகாட்டுங்கள் என்று அமித்ஷா நிர்மலா சீதாராமனிடத்தில் மன்றாடியிருக்கிறார் கனிமொழி.
அதற்கு அவர்களோ, கடந்த 8 ஆண்டுகளாக ஜிஎஸ்டி வரி என்பதின் பேரில் இந்திய மக்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தி விட்டோம். இனிமேலாவது அவர்களுக்கு கொஞ்சம் வரி சுமையை குறைப்போம். குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்கள் இந்த ஜிஎஸ்டி வரியால் ரொம்பவே அவதிப்பட்டார்கள். அதனால்தான் அவர்களின் நிலைமையை கருத்தில் கொண்டு தற்போது ஜிஎஸ்டி வரியை 28% இருந்து 5% குறைத்திருக்கிறோம். இது மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. அதனால் மீண்டும் புதிய வரியை விதித்து அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏற்கனவே மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுகளுக்கு வர வேண்டிய மற்ற வரிகள் எல்லாம் வழக்கம் போல் வந்து கொண்டிருக்கும். ஜிஎஸ்டி வரி மட்டும்தான் குறைவாக வரும். அதனால் இலவசங்களை குறைத்துவிட்டு தேவையான அறிவிப்புகளை மட்டும் வெளியிடுங்கள். அதுதான் சரியாக இருக்கும். நீங்கள் பொதுமக்களுக்கு இலவசங்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவெல்லாம் புதிய வரியை நாங்கள் விதிக்க முடியாது என்று கைவிரித்து விட்டார்களாம். இதனால் வெறுங்கையோடு டெல்லியில் இருந்து திரும்பிய கனிமொழி விஷயத்தை மு.க. ஸ்டாலினிடத்தில் கூறியிருக்கிறார். அதை கேட்டு பலத்த அதிர்ச்சி அடைந்த அவரோ, மகளிர் உரிமை தொகையை தொடர்ந்து இன்னும் பல இலவச அறிவிப்புகளை வெளியிட திட்டமிட்டுள்ளோம். இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த வரியையும் கையை விட்டு போய்விட்டால் எப்படி மீண்டும் தேர்தலில் வெற்றி பெறுவது? ஒருவேளை வாக்குறுதி கொடுத்து வெற்றி பெற்று வந்தாலும் கூட கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்வார்களே என்று மு.க. ஸ்டாலின் தனது தூக்கமிழந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாராம். அந்த வகையில் மத்திய அரசு திடீரென்று ஜிஎஸ்டி வரியை குறைப்பது பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியாகவும் மாநில அரசுகளுக்கு அதிர்ச்சி செய்தியாகவும் மாறியிருக்கிறது. மற்ற விஷயங்களாக இருந்தால் மத்திய அரசுக்கு எதிராக இவர்களெல்லாம் மக்களவையில் போர்க்கொடி பிடித்திருப்பார்கள். ஆனால் இப்போது மக்களுக்கு வரி குறைப்பு செய்த விஷயமாக இருப்பதால் வெளியில் சொல்ல முடியாமல் திமுக மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தி கூட்டணி கட்சிகளும் உச்சகட்ட அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள். அமித்ஷாவை சந்தித்துவிட்டு கோவை திரும்பிய செங்கோட்டையன் நேற்று ஹரித்துவார் செல்வதாக சொல்லிவிட்டு சென்ற செங்கோட்டையன் நேற்று இரவு டெல்லியில் உள்ள அமித்ஷாவின் இல்லத்தில் அவரை சந்தித்து தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பல விஷயங்களை பேசியிருக்கிறார். அதையடுத்து இன்று கோவை திரும்பியுள்ள அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மீடியாக்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். அப்போது அதிமுகவுடன் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோர் இணைவலை என்றால் திமுக கூட்டணியை நம்மால் கண்டிப்பாக வீழ்த்த முடியாது. அதனால் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க எடப்பாடிக்கு உத்தரவு போடுமாறு கூறியுள்ளேன். அதோடு கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று நான் சொன்னதற்காக எனது பதவியையே பறித்து விட்டார்கள். கருத்து சொல்வதற்கு இப்படி முடிவெடுத்தால் யாராவது இந்த கட்சியில் இருப்பார்களா? இப்படி இவர்கள் செயல்பட்டால் இந்த கட்சியின் வெற்றிக்காக தொண்டர்கள் யாராவது பாடுபடுவார்களா என்று எடப்பாடியின் செயல்பாடு குறித்து அமித்ஷாவிடத்தில் கூறியதாக தெரிவித்திருக்கும் செங்கோட்டையன், தமிழ்நாட்டு அரசியல் குறித்து பல முக்கிய விஷயங்களை அவரிடத்தில் பகிர்ந்திருக்கிறேன். அதனால் கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கு அமித்ஷா ஒரு நல்ல தீர்வு காண்பார் என்று கூறியுள்ள செங்கோட்டையன், அமித்ஷாவை சந்திக்க சென்ற இடத்தில் ரயில்வே அமைச்சரையும் சந்தித்தேன். அப்போது ஈரோட்டில் இருந்து ஏற்காடு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் முன்கூட்டியே செல்வதால் மாணவர்கள், வியாபாரிகள் அனைவரும் ரொம்பவே கஷ்டப்படுகிறார்கள். அதனால் அதிகாலை 3 மணிக்கு செல்லும் அந்த ரயிலை மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் நேரத்தில் அங்கிருந்து புறப்பட வைத்தால் அனைவருக்குமே அது பேருதவியாக இருக்கும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் செங்கோட்டையன். இப்படி அவர் மீடியாக்களுக்கு பேட்டி அளித்திருப்பது அதிமுக வட்டாரத்தில் கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன் வெளியேறிவிட்டதா? ஒருவேளை அதற்கு எதிராக அமித்ஷா நடவடிக்கை எடுப்பாரோ? இந்த பிரச்சனையானது கூட்டணிக்குள் பெரிய அளவில் சலசலப்பை ஏற்படுத்தி விடுமோ என்று எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி அடைந்துள்ளாராம். இந்த நேரத்தில் வருகிற 11ஆம் தேதி டெல்லி வருமாறு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கும் அமித்ஷா இன்று ஒரு அவசர தகவல் அனுப்பியிருக்கிறார். குறிப்பாக கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்று நயினார் நாகேந்திரனுக்கு அசைன்மெண்ட் கொடுத்திருந்த நேரத்தில் 2 புள்ளிகளை வெளியேற விட்டுவிட்டதால் அவரை டெல்லிக்கு அழைத்து எச்சரிக்கை விடுப்பார்கள் என்றும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள்.